ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம தோட்டத்தில் நடவு பண்ணுறதுக்காக வாங்கி வச்சுருக்கக்கூடிய கிழங்கு ரகங்கள். இது வந்து ஆரோவில்ல நடந்த விதை திருவிழாவில் வாங்கினது. எல்லாமே சூப்பராக முளைச்சி வந்திருக்கு. இந்த கிழங்கெல்லாம் சீக்கிரம் முளைச்சி வர நான் என்ன பண்ணேன் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிழங்கை வாங்கிட்டு வந்து அப்படியே கவரோட வச்சுட்டேன். அது பார்த்தீங்கன்னா கவரை விட்டு முளைச்சி வந்து எப்படி கொடி ஓடிட்டு இருக்கு பாருங்க. இப்போ எடுத்து பார்ப்போம் கிழங்கெல்லாம் எவ்வளோ அழகாக முளைச்சி வந்திருக்குன்னு. இதை நான் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி டைட்டாக கட்டி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா கிழங்குமே ரொம்ப சூப்பராக முளைச்சி வந்திருக்கு. இந்த கிழங்கு வந்து சிறுவள்ளி கிழங்கு, இது சிறக்கிழங்கு, இது வந்து ஆறு ரூட், இது வந்து பிளாக் டர்மரிக், இது வந்து ஒயிட் டர்மரிக், இது வந்து மா இஞ்சி. இது எல்லாம் முளைக்க வைக்கிறதுக்கு நான் எதுவுமே பண்ணலை. வாங்கிட்டு வந்த கவரில் அப்படியே முடிச்சு போட்டு வச்சுட்டேன். கவருக்குள்ளே வச்சதால காற்று போகாமல் இருக்கும்போது அழகாக எல்லாமே முளைச்சி வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா இந்த குட்டி கிழங்கு வருமோ வராதோன்னு நினச்சேன். அது கூட பார்த்தீங்கன்னா அழகாக முளைச்சி வந்துருச்சு. இது வந்து பிளாக் டர்மரிக். நான் வந்து நிறைய பேருக்கு சீட்ஸ் அனுப்பிட்டுருக்கேன். அப்படி சீட்ஸ் அனுப்பும்போது அதில் வந்து சின்னதாக ஒரு ஏர் பொட்டேட்டோ இல்லைன்னா ஆட்டுக்கொம்பு கவலி கிழங்கோட ஒரு கிழங்கு அனுப்பியிருப்பேன். அது ஒரு சிலர் அது முளைக்குமான டவுட்டோட கேட்குறீங்க. கண்டிப்பாக முளைக்கும். ஒரு சின்ன ஜிப்லாக் கவரில் அதை போட்டு க்ளோஸ் பண்ணி வைங்க. இந்த மாதிரி குட்டியாக முளை விட்டு வரும்போது அது ஒரு சின்ன தொட்டியில் நடவு பண்ணுங்க. கொடிகள் ஈஸியாக வளர்ந்து வரும். நானும் அதே மாதிரி நடவு பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் அது எப்படி வைக்கணும்னு. இதே மெத்தடில் நான் மஞ்சளையும் அப்படி தான் கவரில் போட்டு கட்டி தான் வச்சுருக்கேன். அதில் இந்த மாதிரி முளைப்பு வரும்போது அதுக்கப்புறம் எடுத்து நடவு பண்ணலான்னு வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.